ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவது ஏன் தெரியுமா? அதனை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. ஆடி மாதம் வந்துவிட்டாலே அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் களை கட்டிவிடும். அதில் முக்கியமானது அம்மன் கோவிலில் ஊற்றப்படும் கூழ். ஆடியில் அம்மனுக்கு கூழ் செய்து பக்தர்களுக்கு வழங்கினால் அன்னையின் மனம் குளிர்ந்து அருள் தருவாள் என்பது ஐதீகம். ஜம்தகனி முனிவர் என்று ஒருவர் இருந்தார். சகல கலைகளும் கைவரப்பட்டு சிறந்த சிவபக்தராகவும் அழகும் சிறந்த குணவதியுமான ரேணுகாம்பாளை மனைவியாய் கொண்டிருந்தார். தந்தை சொல் தவறாத பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாய் வாழ்வதைக் கண்டு அவர்பால் பொறாமை கொண்ட கார்த்த வீரியாசுனனின் மகன்கள் ஜம்தகனி முனிவரை கொன்று விடுகின்றனர். இந்த துக்கம் தாழாமல் அவர் மனைவி ரேணுகாதேவி தீயை மூட்டி உயிரை விட அதில் இறங்கினார். அப்போது இந்திரன் மழையாய் மாறி அத்தீயை அணைத்தான். தீ அணைந்தாலும் ரேணுகாதேவி உடல் முழுக்க தீக்காயம் ஏற்பட்டது. தன் வெற்றுடலை மறைக்கவும் தீக்காயத்தின் சீற்றம் குறையவும் அருகிலிருந்த வேப்ப மரத்தின் இலைகளை பறித்து ஆடையாய் அணிந்து கொண்டார். ரேணுகாதேவிக்கு பசி அதிகமாக அருகிலிருந்த வீடுகளுக்கு சென்று உணவு கேட்டார். அது ஏழைகள் வீடு என்பதால் தங்களிடம் இருந்த பச்சரிசி மாவையும் வெல்லமும் இளநீரும் கொடுத்தனர். அவற்றை கொண்டு கூழ் காய்ச்சி பருகி பசியாறினார் ரேணுகாதேவி. அப்போது சிவபெருமான் தோன்றி, உலக மக்கள் வெம்மை நோய் நீங்க நீ ஆடையாய் அணிந்த வேப்பிலையே சிறந்த மருந்தாகும், நீ குடித்த கூழே சிறந்த உணவாகும், இளநீர் சிறந்த நீராகாரமாகும் என வரமளித்து மறைந்தார். இந்த சம்பவத்தினை முன்னிட்டே அம்மனுக்கு கூழ்வார்த்தல் என்பது தொடங்கியது. குழந்தைகளை பெரிதும் தாக்கும் அம்மை நோய் என்பது கடும் வெயில் காலமான தமிழ் ஆண்டின் சித்திரை, வைகாசி, ஆனி ஆகிய மாதங்கள் முடிந்து அடுத்த பருவ காலம் தொடங்குகின்ற ஆடி மாதத்தில்தான் அதிகமாக காணப்படும். குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நிலவும் தட்பவெப்பநிலை காரணமாக ஆடி மாதத்தில் காற்றின் வேகமும் அதிகமாக காணப்படும். இதன் காரணமாக பல்வேறு நோய் தொற்றுகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பரவும். இந்த ஆடி மாதத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடலுக்கு குளிர்ச்சி தேவை என்பதால் இந்த நேரத்தில் கம்பு, கேழ்வரகு பயன்படுத்தி நமது முன்னோர்கள் கூழ் செய்து அம்மன் கோவில்களில் திருவிழாக்களாக நடத்தி பக்தர்களுக்கு வழங்கினர். ஏழை எளியோர் பசியை ஆற்றும் அரும்பெரும் மருந்தாக கூழ் பார்க்கப்படுகிறது. கூழ் வேப்பிலை, மஞ்சள், நீர், சந்தனம், குங்குமம் வைத்து அம்மனுக்கு சிறப்பு வழிபாடும் செய்யப்படுகிறது. இதனால் இந்த ஆடி மாதம் முழுவதும் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அனைத்து அம்மன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடத்தி கேழ்வரகு கூழ் காய்ச்சி பொதுமக்களுக்கு வழங்குவார்கள். தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளில் ஒன்று கஞ்சி கூழ். இந்த கூழ் உணவை கேழ்வரகு, கம்பு உள்ளிட்ட தானியங்கள் கலந்து செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட பல நன்மைகளை கொண்ட ஆடி மாதத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து போற்றுவோம்.